வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் நான் பார்க்க போகிற மூவி வந்து த பீ கீப்பர் 2024 ஆன ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெட்மி லாகேஜ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குது, மேசேஜ் ஓகேங்களா. அந்த ஊரில் வந்து லூயிஸ் பார்க்னு சொல்லப்படுற ஒரு வயசான ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டரில் ஒருத்தர் இருக்காரு தன்னோட ஃபார்மில் ஓகேங்களா. அவரோட பேர் வந்து ஆடம் கிளேர். அவர் வந்து ஒரு பீ கீப்பர், ரொம்ப மிஸ்டீரியஸான ஆள். அவருக்கு தெரிஞ்சது எல்லாமே இந்த தேன் சேகரிக்கிறது இவ்வளோ தான். அண்ட் அவருக்குமே அந்த ஹவுஸ் ஓனருக்குமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம லூசி பார்க்கர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கேமில் மாட்டிக்கிட்டு தன்னோட அக்கௌண்ட்டில் இருக்கிற $2 மில்லியன் தொலைச்சிட்றாங்க. ஒரு ஸ்கூல் டீச்சர்கிட்ட எப்போ எவ்வளோ பணம் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு சேரிட்டி வந்து நடத்திட்டு இருப்பாங்க. அந்த சேரிட்டி அந்த பசங்களுக்கான பணம் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ அதை மொத்தமாக போயிட்டு ஸ்கேம் பண்ணி எடுத்துறாங்க. அண்ட் இந்த விஷயம் தெரியாத நம்ம ஆடம் கிளே வந்து என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பாட்டில் ஆஃப் தேன் கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு தேனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வர அந்த சமயத்தில் வந்து இவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹீரோ ஆடம் கிளே வந்து அங்கே வந்து பார்க்குற அந்த நேரத்தில் வந்து நம்ம லூசி பார்க்கரோட பொண்ணான வெரோனிகா பார்க்கர் ஒரு FBI ஏஜென்ட் ஓகேங்களா. அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை வந்து கைது பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நீ தான் எங்கள் அம்மாவை பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து விசாரணைலாம் தெரிய வந்து இவங்க வந்து ஸ்கேம் ஆகிட்டாங்க. ஸோ வந்து இது ஒரு சூசைட் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஆடம் கிளேவை வெளியே விட்டுறாங்க. நம்ம ஆடம் கிளே வந்துட்டு வெளியே வந்துட்டு சும்மா இல்லை, அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன். அவர் வந்து ஒரு நார்மல் பீப்புள் இல்லை. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீ கீப்பர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு எலீட் ஸ்குவாட் ஆர்கனைசேஷன். சம் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, இந்த MI6 CIA இந்த மாதிரி லெவலில் இருக்கிறவங்கள வந்து அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன். அவங்களோட பேர் வந்து பீ கீப்பர்ஸ் ஓகேங்களா. அண்ட் அதில் ரிட்டையர் ஆன நம்ம ஆடம் கிளே வந்து திரும்பி வந்து நான் ரிட்டையர் ஆகலை, இது வந்து என்னோட பர்சனலான ஒரு ஹெல்ப், அதனால் வந்து இந்த ஸ்கேம் பண்ணவனோட ஒரு பேரோ அட்ரஸ் எனக்கு பிடிச்சிக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த கால் சென்டரோட பேர் அண்ட் அட்ரஸை கொடுத்தோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கேன் ஆஃப் அந்த கேஸோட எடுத்துகிட்டு போயிட்டு மொத்தம் ஆஃபீஸையும் எரிச்சுட்டு வந்துடுறாரு. அந்த ஆஃபீஸோட ஹெட்டான மிக்கி கேம்பெட்டுக்கு இந்த விஷயம் அப்போ அந்த ஆஃபீஸில் அவர் இருக்கார். அந்த அவர் வந்து வெளியே வந்துட்டு தன்னோட பாஸ் ஆன டெரிக்கு கால் பண்ணுறாரு. டெரிக் கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லும் போது அவன் யாருன்னு கண்டுபிடிச்சா அவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆளுங்களை கொண்டு போயிட்டு தன்னோட அந்த ஃபார்முக்கு போகிறாங்க. போகிற இடத்துல மொத்த பேரையும் அழிச்சு ஒருத்தரை மட்டும் தப்பிச்சு போக விட்டுறாரு, மிக்கியை தப்பிச்சு போக விட்டுறாரு. அவர் வந்து தன்னோட பாஸ்களை சொல்கிறான், இந்த மாதிரி இவங்களுக்கு நடுவில் கிளாஷ் வந்து ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் பணம் நிறைய இருக்கிற பணக்கார ஸ்கேமர்ஸ் ஒரு பக்கம், அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன் தான் அதுக்கு ஹெட்டு. அவன் வந்து இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் பண்ணி இந்த ஸ்கேம்லேருந்து சம்பாதிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பீ கீப்பரோட ஒரு ஏஜென்ட்டான நம்ம ஹீரோ. 2 பேருக்கு நடுவில் கிளாஸில் யார் ஜெயிக்கிறா யார் சாகுறா அப்படின்றது இந்த படத்தோட கதையே. ஒரு பக்காவான கமர்ஷியல் படம், ஏதோ நம்ம ஊர் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஹீரோக்கு வந்து ஒரு எமோஷனல் அட்டாக் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தன்னோட விட்ட வேலையை வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்திருப்பார், ரிட்டையர் ஆகிருப்பார். ஸோ அது ஒரு யூஸ்வலான ஸ்டோரியில் ஒரு பக்கா கமர்ஷியலான ஒரு ஃபாரின் படம், ஒரு ஹாலிவுட் படம்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி ஆக்ஷன் படம் நடிச்சிருக்கோம். ஸோ அவருக்கு வந்து இந்த ரோல் நல்லாவே செட் ஆகிருந்தது. ஆனால் எனக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து போவாராம் 2 கேன் எடுத்து போய் அங்கே அவ்வளோ பெரிய ஆஃபீஸே எடுத்துகிட்டு வருவாரா. ஸோ அந்த மாதிரி சில இடத்துல வந்து ஓவர் மாஸ்க் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து இவர் போவார், எல்லாரையும் அடிப்பார், இவர் மேலே ஒரு அடியும் இல்லாது. ஆனால் அந்த குறையை கூட கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து தீர்த்துட்டாங்க. இவருக்கு வந்து அடியும் இன்னும் கத்தி குத்து வாங்குவார். கடைசியில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்றது படத்தோட கதை ஓகேங்களா. இது வந்து ஒன்றும் பார்த்தே ஆகணும் அப்படின்றதுக்கெலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும், அது நீங்கள் தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இந்த படம் தேட்டரில் இருக்கும், தேட்டரில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லை ஓடிடியில் வரணும், ஓடிடியில் வந்து பார்த்துட்டு அப்படின்னா ஓடிடிக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். மற்றபடி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமும் இதில் கிடையாது. ஒரு காமனான ஸ்டோரியில் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்துருக்காங்க, கமர்ஷியல் மாஸ் படம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அண்ட் இந்த படத்துக்கு நான் $3 தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மிஸ்டர் நோபடி இந்த மாதிரி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.